இது நாங்க தவறுதலாக இந்த விஷயங்களை அணுகாமல் இருக்கிறதுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். சவுதியில பணத்துக்காக எடுக்குது, அவனுக்கு சார்பாக எடுக்கிறது, இவனுக்கு சார்பாக எடுக்குதுன்னு எடுக்கிற டைம் இருக்கு இல்லாம இல்ல. அங்க அவர் சஹாபாக்களோட எடுக்கிற நேரங்கள் இருக்கின்றன. எடுக்கிற நேரம் இருந்தா விளங்கும் உங்களுக்கு திட்ட தெளிவா இதுக்குத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறான் என்றது என்ன செய்யும், திட்ட தெளிவா விளங்கும். அப்படிப்பட்ட விளக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு சவுதிக்கு. சவுதி என்னது, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனாவோ மக்காவோ அல்ல, அப்படியும் பேசக்கூடாது. அப்படி முடிவெடுக்கக்கூடிய நேரங்கள் இருக்கின்றன, மனசு ஆத்திரப்படக்கூடிய நேரங்கள் இருக்கின்றன, இவெல்லாம் இஸ்லாமிய அரசாங்கமான நினைக்கக்கூடிய நேரங்கள் இருக்கின்றன. இந்த இடத்தை புரிஞ்சுக்கிறோம். இந்த இடம் அப்படிப்பட்ட இடம் அல்ல. இந்த இடம் முடிவெடுக்கப்பட்டது சவுதிக்கு தேவை, இதை இல்லாமாக்கணும், இந்த தண்டனையை இல்லாமாக்கணும். இல்லாமாக்கி இருந்தால் இப்ப நீங்க இங்க அனுதாபம் நாங்க பேசுறோமே, அவர்களுடைய இணையதளங்களை எடுங்க. சவுதியுடைய பேமஸான ஒரு மேகசின் சபக் விளங்கிட்டா, இந்த மேகசின் எடுங்க. அதில் உள்ள கமெண்ட்கள் எல்லாம் பாருங்க, எப்படி போடுறாங்க தெரியுமா? 7 வருஷம் பிந்திக்கிறீங்களே இதெல்லாம் இஸ்லாமிய நாடாண்டு விளங்கிட்டானே. 7 வருஷம் பிந்திக்கிறீங்களே இதெல்லாம் இஸ்லாமிய நாடா, உங்களுக்கு என்ன அந்நியர்கள் இந்த நாட்டில் பெருசா பேத்துட்டு அப்படி விளங்கிட்டா, அவங்க பெருசா பேத்துட்டோம்டா. ஒரு அரபி குழந்தை உங்களுக்கு அவ்வளவு பெருமதி இல்லையா? அப்ப அவங்கள நினைச்ச மாதிரி வேலைக்காரன்லாம் கொலை செய்யலாமா? இது அவங்க விளங்கிட்டா. அனுதாபம் காட்டுங்க. அதுக்கு அவங்க பதில் நல்லவர்கள் நடுநிலையா அவங்க நினைக்கிறாங்களே, அனுதாபப்பட வேண்டாம். அவங்களோட அனுதாபம் விளங்கிட்டா, அனுதாபப்பட வேண்டாம், நடுநிலையா நின்று சிந்திங்க. அந்த பெண்மணியே இங்க வந்திருப்பா விளங்கிட்டா, கஷ்டத்துக்கு தானே வந்திருப்பான்னு என்ன செய்யறாங்க, அவங்களோட பக்கத்தில் உள்ள இது பேசுறாங்க. உத்தைபியாவை கோத்திரத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் இந்த பெண்மணிக்கு ஆதரவாக வைக்கிறாங்க. இந்த பெண்மணிக்கு ஆதரவு சவுதியிலேயே இதுக்கு எதிர்ப்பும் இருக்குது விளங்கிக்கொள்ளணும். சவுதியிலேயே இதற்கு எதிர்ப்பும் இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, முழுமையாக ரீட் பண்ணாமல், முழுமையாக இதை பற்றி புரிந்து கொள்ளாமல் நாங்கள் இதை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் இதில் சிந்திக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றன சகோதரர்களை. ஒன்று, சவுதி அரசாங்கத்துடைய மார்க்கத்துக்கு முரணான சட்டங்களில் ஒன்றுதான் இந்த என்னது ஹவுஸ்மேட் எடுக்கிறது. அந்த நாட்டுக்கு ஈஸியா தடை செயல்மா இல்லதா, வானாண்டு மகரம் இல்லாம வராத, மகரம் இல்லாத என்ன செய்யாம வராத அந்த சட்டத்தை போட்டிக்கிறாங்களா இல்லையா? எஜுகேஷனுக்கு போட்டிக்கிறாங்க, யூனிவர்சிட்டிக்கு வரண்டா போட்டிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் போட்டிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் மகரம் இல்லாம போயில, இதுக்கு மட்டும் மகரம் இல்லாம போகலாம். அப்ப இந்த தண்டனை அவன் சட்டத்தை எடுக்கலாமா இல்லையா? இது எப்படி பங்காளி பெண்கள் போவதில்லையோ இந்திய பெண்கள் ஹவுஸ்மேட்டாக போவதில்லை, அது மாதிரி சட்டத்தை இலங்கை கொண்டு வரலாமா இல்லையா? அங்கெல்லாம் போறது இல்லையே, கொண்டு வரலாம். அவங்க எல்லாம் படிப்பு துறையில் உள்ள வேலைக்கு தான் என்ன செய்வாங்க, அங்குள்ள பெண்கள் போவாங்க. இலங்கையில் அந்த சட்டத்தை கொண்டு வரலாம். ரிசானா நஃபீக்கை பாதுகாக்கப்பட்ட முயற்சி எடுத்தாங்களே, இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ரிசானா நஃபீக் உருவாகாம இருக்க கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இந்த சட்டத்தை கொண்டு வரணும். அந்நிய செலவாணியை பார்க்க கூடாது, வருமானம் கூடாதால அதை பார்க்க கூடாது. பெண்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன இதா இருந்தாலும் ஏற்றக்கூடாது. பணக்காரர்களுக்கு ஜக்காத்தை ஒழுங்கா கொடுத்தா இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்காது, அந்த ஓலை வீடு கஷ்டப்படுற பெண்ணுக்கு என்ன செய்ய இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுவும் யாரால செய்யப்படுது, 4 மாதங்களில் உங்களோட வீடு என்ன செய்யறோம் கட்டித்தாரம் ஒரு தனவந்தர் முன் வந்திருக்கார் சவுதி அரேபியா விளங்கிட்டா. உங்களுக்கு முழுமையான வசதிகளோட ஒரு வீடை என்ன செய்கிறோம் உங்களுக்கு நான் கட்டித்தாரோம்னு சொல்லி வாக்களிச்சுட்டாங்க. இப்ப இலங்கையில் வீடு அதை பத்தி எல்லாம் பேசுற திரும்பி வந்துட்டாங்க. அனுதாபம் ஃப்ரீ விளங்கிட்டானே, அனுதாபம் ஃப்ரீ தானே. அந்த பெண்மணி ஏன் இப்படி போனா, ஒரு முஸ்லிம் பெண்மணியா இல்லையா, கண்ணீர் வடிதல் நினைச்சு பாருங்க பாப்போம். 7 வருடங்கள் சிறைச்சாலையில இருந்து அதுக்கு பிறகு அங்க கொண்டு போய் பப்ளிக்காக வைத்து மரண தண்டனை கொடுக்கப்படுகின்ற நேரம் இருக்குது. உலகத்தில் அது இஸ்லாமிய தண்டனை. ஆனா இறக்கம் எல்லாருக்கும் என்ன செய்யும், உள்ளத்துல வரும், வராம இருக்காது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லாஹ். விபச்சாரத்துக்கு கை தண்டனை கொடுக்கிற நேரத்துல உங்களுக்கு யாருக்கு இறக்கம் வரக்கூடாதுன்றான் சொல்றான் நேரடியா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உங்களுக்கு இறக்கம் வரக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் இப்படி சொல்றான்? இறக்கம் வரும். வராம இருந்தா மனுஷன் அல்ல, உள்ளத்துல இறக்கம் என்ன செய்யும், ஒரு சிங்கள பெண்மணிக்கு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இறக்கம் வரும். ஆனால் அந்த இறக்கம் எங்களுக்கு இஸ்லாத்தை தாண்ட வைக்க கூடாது, இஸ்லாத்துடைய எல்லைக்குள்ள இருக்கணும். இல்லை என்றால் இஸ்லாமிய ஆட்சி வந்தாலும் எங்களோட உணர்வு இப்படி தான் இருக்க போகுது. கவலைப்படுகிறோம், அந்த குடும்பத்தை பார்க்கிற நேரத்தில் வேதனையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு ரிசானாவை காப்பாற்றுவதற்கு இளைஞர்கள் யாரா தயாரா, ஜக்காத்தை முழுமையாக கொடுக்க தயாரா? இந்த ஏஜென்சிகள் தங்களது பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு 17 வயது பெண்மணியை 23 வயது பெண்மணியாக அனுப்புகிறார் என்றால் அதுக்கு அந்த தாயும் தந்தை உடன்படுகிறாங்க என்றால், அந்த தந்தை இருக்கிறாரே அவர் பெரிய வயது போனவரும் அல்ல, அந்த போற நேரத்தில் அவர் நல்ல உடல் சக்தியோடு இருக்கிறவர். அப்ப கூறு கட்ட ஒரு ஆம்பளை தானே, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி போக நினைக்கப்படாதா? அவர் சேர்ந்து என்ன செய்யறாரு, தந்த மகளை அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் மார்க்கம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை கொடுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு பெண்மணி போன கவலை தரிக்கிறாங்க. ஆனா நீனும் சேர்ந்து அனுப்பினாய், 17 23 ஆக்கினாய் நீ தானே, அதெல்லாம் சேர்ந்து ஒரு முஸ்லீம் தான் செய்யறான். சலாம் பேர், அவரோட பேர் சலாம் வழங்கிட்டா.
சாந்தி அவர் தான் இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து செட்டப் பண்ணி அனுப்பி மரண தண்டனைக்கு நேரத்தில் வெளியே வருது செய்தி. அப்ப இது ஒண்டா நிறைய பெண்மணிகள், நிறைய நல்ல பெண்மணிகள் அங்க போய் என்ன செய்யறாங்க, பணத்துக்காக வேண்டி பரவாயில்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல பெண்மணிகளாக போனவர்கள் வழி இல்லாம என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கண்டிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, நாங்க இந்த நாட்டுடைய கடமை என்ன, எங்கட மக்கள் முஸ்லிம்களுடைய கடமை என்ன, இது போல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன, இளைஞர்கள், சோரம் போன இளைஞர்கள், ரோசமற்ற இளைஞர்கள், பணத்துக்கு பயந்த இளைஞர்கள், அவங்க தான் அந்த சீதனத்தை ஊக்குவிக்கிறாங்க. சீதனம் ஒரு காரணம் அவங்கள வெளிநாட்டுக்கு போறதுக்கு. சீதனம் மிக முக்கியமான காரணம். உம்மா எடுக்கிற என்ன செய்ய, உம்மா மறுக்கலாம்னு கேட்கிறான். அங்கனிக்கு மட்டும்தான் உம்மா கட்டுப்படுறது, மற்ற எல்லா இடங்களும் என்னது, உம்மாவை கணப்பெடுக்கதே இல்லை. உம்மாவுக்காக அமைதியா இருந்தாராம். இந்த மாதிரி ரோசங்கட்ட மானங்கட்ட இளைஞர்கள் இந்த சமுதாயத்திலிருந்து அகற்றப்படணும். அப்படி அகற்றப்பட்டு மகர் தானே, இந்த மகரை கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் உருவாகினா இந்த பிரச்சனை குறையும். பிரச்சனை சவுதி அரசாங்கத்திலையும் பிரச்சனை தான், இதுவும் பிரச்சனை தான். சவுதி அரசாங்கம் என்ன பிரச்சனை, அவனுக்கு லேசாக உலகம் எதிர்க்க அத்தனை சர்வதேச சட்டங்களை எதிர்க்க இஸ்லாம் என்றதுக்காக தான் நீ மரண தண்டனை கொடுத்தாய். இதே சட்டத்தை ஹவுஸ்மேட்டுக்கு போடு, வழங்கிட்டா போட்டால் என்ன செய்யும், இது உடையும். சரி, அப்படித்தான் நாட்டிலே அந்த முடிவு எடுக்கலாம் தானே இல்லையா? இவ்வளவு நடந்ததுல அந்த முடிவு வரலையே, இவ்வளவு பேச்சிலையும் எப்படி பங்களாதேஷ் அந்த முடிவு எடுத்துக்கிறா இல்லையா? அப்ப அந்த நாட்டுக்கு இதை விட தேவைக்கு அதுல, ஆனா அந்த முடிவெடுத்து ஏன் எங்களால செய்ய முடியாது? அன்புள்ள சகோதரர்களே, அந்த குடும்பத்தை பார்த்து அனுதாபப்பட்டு வருகிறார்கள். அந்த ஊரில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கண்ணீர் வரலாறுகள் உண்டு, இவர்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும், அது உண்மை. ஆனால் அதே போன்று நிறைய பெண்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மாதிரி அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இந்த ஏஜென்சிகளால ஆர்வம் ஊட்டுகிறார்கள், பொய்யாக அனுப்புகிறார்கள். அவங்களுக்கு ஹவுஸ்மேட் போறவங்க வழங்கிக்கொள்ளணும். என்ன தெரியுமா, என்ன வேலை என்று தெரியாது, வீட்டில வேலை, அவ்வளவுதான். வீட்டில வேலை காலம் ஃபுல்லா. அந்த வீட்டுல ஒரு 4 மருமகள் இருந்தாங்கன்னு வைங்களே, ஒரு 4 மகள் இருந்து வைங்களே, 4 பேர் ஃபேமிலிக்கு வேலை செய்ய வேண்டிய சில நேரம் 8 மணி டு 5 மணி இல்ல, எந்த நிமிஷம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், வேலை செய்ய வேண்டியிருக்கும். தூக்கத்தில் எழுப்பி வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு கிட்டத்தட்ட அரைவாசி அடிமை விளங்கி. அப்படி தெரிஞ்சு நம்ம போறோமே, நாங்க வாழ்றதுக்காக சாகணுமான்னு கேட்கிறேன், வாழ்றதுக்காக வேண்டி சாக வேண்டுமான்னு கேட்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அடிமனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எம் சமுதாயத்தில் நாங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். இதற்காக கவலைப்படுகின்ற கண்ணீர் வடிக்கின்ற இளைஞர்கள், நான் சீதனம் இல்லாமல் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லட்டும். சொன்னா இது போன்ற 100 ரிசானாக்களை என்ன செய்யலாம், காப்பாற்றலாம். 1000 ரிசானாக்களை காப்பாற்றலாம். எடுத்துடுறாங்க சகோதரர்களை கீழால. அதானே போற, வேற என்ன ரீசன் சொல்லுங்க பாப்போம். ஊடு கட்டத்தை விட முதல் ரீசன் திருமணம். அவனுக்கு ஊடு கட்டி கொடுக்கணும் இந்த பொம்பளை, அதுதான் முதல் காரணம். திருமணம் முடிக்காத பெண்மணி கன்னி பெண்ணாக மரண தண்டனை. என்ன காரணம் நடந்தது, மனசுக்கு வேதனையா இல்லையா சகோதரர்களே? அப்ப நினைத்து பார்க்க வேண்டிய இடம். எங்களுடைய இளைஞர்களுக்கு அந்த தெம்பில்லாக இருப்பது மிக வேதனையான ஒரு விஷயம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. தண்டனை என்பது உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும் வெறுக்கின்ற விஷயம். விளங்கிட்டா, வாப்ப பிள்ளைக்கு அடிப்பான், அடிக்க கூட பேசாம இருப்பான். உம்மா அடிக்க கூட இவன் குழம்புவான், பிள்ளைக்கு இப்படியா அடிக்கிறது. ஏன், தான் கொடுக்க கூட விளங்காது, மற்றவன் அடிக்க கூட மனசு பதறுது. இது இயற்கையான ஒரு விஷயம். யாரு கொடுத்தாலும் தண்டனை கொடுக்கிற நேரத்தில், நீதி வழங்குற நேரத்தில், அது குடும்பத்துக்கு சார்பாக நாட்டுக்கு சார்பாக நடந்தால் அநீதி மாதிரி வழங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ஒருவர் வந்து முறையிடுகிறார். அன்சாரி தோழர் சிராஜுல் ஹர்ரா, இந்த தண்ணி வருது மலை, அந்த பகுதியிலிருந்து மலையிலிருந்து. இவர் என்ன செய்யறாரு, எல்லாம் வயலுக்கு முழுசா எடுத்துட்டு தான் எனக்கு அனுப்புறார் அல்லாஹ்வின் தூதரே. அதுல 2 பேருக்கு உரிமைக்குதா இல்லையா, அதனால என்ன செய்யுங்க, எனக்கு தர சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தேவையான இடத்துல அடைச்சிட்டு வைக்க வேணாம், என்ன செய்யுங்க, அந்த வயலுக்கு அனுப்பிடுங்கன்றாரு. உடனே ரசூலுல்லாஹ்களை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஜுபைர் இப்னு அவ்வாம் யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மகன், அன்கான இப்னு அம்மதிக். விளங்கிட்டான், உங்களோட பெரியம்மாட மகனிட சுட்டி அப்படி தீர்ப்பு சொன்னீங்கன்னு கேட்டான். யார்கிட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். அன்கான இப்னு அம்மதிக், பெரியம்மாட மகனோட சுட்டி தானே அந்த தீர்ப்பு, சரிசமனா கொடுக்க சொன்னா எடுத்துட்டு கூடன்றீங்களே என்று கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க சுபைரே வேண்டிய அளவுக்கு தண்ணியை முதல்ல எடுங்க, சரியா, அடைச்சு பிடிங்க, முழுசா முடிஞ்ச பிறகு நீங்க என்ன செய்ய விடுங்க, அதான் சரியான தீர்ப்பு. ஏன், ஆத்தோரத்தில் உள்ளவனுக்கு தான் முதல்ல ஆத்துல உரிமை, அது பொங்கினா முதலா பாதிக்கப்படுற அவன் தான், முதலா பாதிக்கப்படுற யாரு அவன் தான். 2வதா மற்றவங்க, கடலோர உள்ளவனா முதல் கடல் உரிமை,
ஏன் பின்னால் உள்ள எனக்கும் கடை போதும்னு சொல்லல, அழிஞ்ச அவன் தான் முதல்ல அழிகிறது. எவனுக்கு அழிவோ அதை வச்சு தான் நன்மை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சது, இந்த பிரச்சனை வந்தது. அதனால இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அஜமி அரபியன் வித்தியாசம் காட்டுறாங்க. அஜமி அரபியன் மட்டுமல்ல, அரபியனும் வித்தியாசம் காட்டுறான். ஏன் சூடான்ல வந்தவனுக்கு வித்தியாசம் காட்டலாம? ஏன் வித்தியாசம் காட்டுறான்? நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்தா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். எங்கட ஊருக்கே அகதிகளா வந்தவங்களுக்கு வித்தியாசம் காட்டலையா? மனிதன் இயல்புல உள்ள ஒன்று. அதுகளை வச்சு சட்டத்தை என்ன செய்யக்கூடாது, நாங்கள் பேசக்கூடாது. மாற்றப்பட வேண்டிய சில ஜாகிலியத்துகள் அங்க இருக்குது, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் நாங்கள் விஷயங்களை அணுகின்ற பொழுது இது இஸ்லாம் என்ற உணர்வோடு என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும். இரண்டாவதாக, இது போன்ற பெண்மணிகள் இனி உருவாக கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக. நீங்க உலகத்தை மாற்ற இயலாது, உங்களால முடிஞ்ச மாற்றங்களை செய்யுங்க. சூழ உள்ள மாற்றங்கள் என்ன செய்யுங்க. இந்த 2 மெசேஜ் மிக முக்கியமான மெசேஜ்கள். இதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளதை உள்ளபடி விளங்கி மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.